நேயர்கள் அனைவருக்கும் செவியின்ப சங்கீதாவின் அன்பான வணக்கம். பொன்னியின் செல்வனின் பாகம் 3 22ஆம் அத்தியாயம். அது என்ன சத்தம்? போன அத்தியாயத்துல என்ன பார்த்தோம்? மதுராந்தகரும் அவங்க அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு பெரிய குழப்பம் நாட்டுல வந்துட்ட மாதிரி அங்க ஒரே சத்தமா கேக்குது. உடனே மதுராந்தகரோட அம்மா செம்பியன் மாதேவி சொல்றாங்க, ஏதோ பெரிய விபத்து நாட்டுக்கு வந்துட்ட மாதிரி இருக்கு, ஏதோ பயங்கரமான சத்தம் கேக்குது, நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இல்லையா? இப்ப என்ன நடக்குதுன்னு பாப்போமா? இப்ப குந்தவையை பாக்குறதுக்காக வந்தியத்தேவன் எப்படியோ அடிச்சு பிடிச்சு உள்ள வந்தான். அப்புறம் மாட்டிக்க பார்த்தான். அப்புறம் ஆழ்வார்க்கடியான் மூலமா இப்ப குந்தவையை பாக்குறதுக்கு வந்திருக்கிறான். இப்ப அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க போறோம். ஓடைக்கு பக்கத்துல வந்தோடனே படகுல உட்கார்ந்து இருந்தது அரசலங்குமாரி குந்தவை தான் அப்படிங்கறத வந்தியத்தேவன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். ஆழ்வார்க்கடியான் அந்த இடத்துல நின்றுகிட்டு இருந்தோடனே வந்தியத்தேவனும் தயங்கியே நிக்கிறான். பா, ஏன் நிக்கிற? இளைய பிராட்டி ரொம்ப நேரமா உனக்காத்தான் காத்துட்டு இருக்கிறாங்க. படகுல ஏறினோடனே இளவரசர் வந்துட்டாரு, பத்திரமா இருக்கிறாரு அப்படிங்கிற நல்ல சமாச்சாரத்தை முதல்ல போய் சொல்லு. உன்னுடைய வீர பிரதாபங்கள் அப்படியே அளந்துகிட்டு வீண் பொழுது போகிட்டு இருக்காது. நான் திரும்பி போறேன். பழையாறையில இன்னைக்கு நம்ம கலவர பிசாசு அழுத்து விட்டுட்டோம், அதை மறுபடியும் பிடிச்சு கூண்டுல அடைக்க முடியுமான்னு பாக்குறேன். உன்னோட தடபுடல் சாகசங்கள்னால எத்தனை தொந்தரவு தான் வருது அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொல்லிக்கிட்டே வந்த வழியா திரும்பி போறான். வந்தியத்தேவன் மனசுல ஒரு பெரிய வியப்பு வருது. இவன் எப்படி எல்லா விவரங்களையும் தெரிஞ்சிட்டு இருக்கிறான்? இத்தனைக்கும் நம்மள ஒரு விவரமும் கேட்கல, வெறும் யூகமா அல்லது எல்லாமே அறிவா? எப்படி? ஆண்டிகள்ல பரம்பரை ஆண்டினும் பஞ்சத்துக்கு ஆண்டினும் 2 வகை உண்டுன்னு தெரியும். ஒற்றர்கள்லயும் அப்படி 2 வகை உண்டு போல. நான் அவசரத்துக்கு ஒற்றன் ஆயிட்டேன், அதனால அடிக்கடி சங்கடத்தை நானே எனக்கு வரவழைச்சுக்கிறேன். இந்த வைஷ்ணவன் பரம்பரை ஒற்றன் போல இருக்கு, அதனால ஒருவித பரபரப்புமே இல்லாம சாவதானமா தான் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனா யாருக்காக இவன் வேலை செய்யறான்? இவன் தன்னை பத்தி சொன்னதெல்லாம் உண்மைதானா? இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே ஓட நீர் கரைக்கு வந்த வந்தியத்தேவன் ஓடத்துல இருந்து இளவரசியோட முகத்தை பார்த்தான். ஆழ்வார்க்கடியான மறந்தான், தான் போய் வந்த காரியத்தையும் மறந்துட்டான், உலகத்தை மறந்துட்டான், தன்னையுமே மறந்து போயிட்டான். ஆஹா, இந்த பெண்ணோட முகம் தன்னை விட்டு கொஞ்ச நேரம் கூட பிரிஞ்சிருக்கவே இல்லையே. கனவுலையும் நனவுலையும் புயல்லையும் மழையிலையும் காட்டுலையும் கடல் நடுவுலையும் தன்னோட தொடர்ந்து வந்துகிட்டே இருந்ததே. ஆனா கூட என்ன ஆச்சரியம், நேர்ல பார்க்கும்போது இந்த பெண் முகத்துல அழகு எதனால அதிகப்பட்டு தெரியுது? ஏன் என் உள்ளத்துல இவ்வளோ கிளர்ச்சி உண்டாகுது? ஏன் தொண்டையை இப்படி அடைக்குது? நெஞ்சில ஏன் இந்த படபடப்பு? சே, நினைவே இல்லாம வந்தியத்தேவன் தண்ணீர்ல கொஞ்சம் அடி இறங்கி போய் ஓடத்துல ஏறிக்கிறான். இளவரசி ஓடக்காரனை பார்த்து செய்கை காமிக்கிறா. ஓடம் நகர தொடங்குது. வந்தியத்தேவனோட உள்ளமும் அப்படியே ஊஞ்சலாட ஆரம்பிக்குதான். நிமித்தக்காரா, இளவரசர்களுக்கு மட்டும்தான் நிமித்தம் சொல்வியா, எனக்கும் சொல்வியா? நிமித்தம் எப்படி சொல்வ? வானத்து கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் பார்த்து சொல்வியா, இல்லைன்னா காக்கை குருவிகளை பார்த்து சொல்வியா, கைரேகை பார்த்து சொல்வியா, முகக்குறி பார்த்துதான் சொல்வாய் போல இருக்கே. இல்லாட்டி ஏன் என் முகத்தையே வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு இருக்கிற? இப்படி செஞ்சேன்னா உயர்குலத்து பெண்கள் யாரும் உங்ககிட்ட நிமித்தம் கேட்க முன்வரவே மாட்டாங்க அப்படின்னு அரசலங்குமாரி சொன்னது வந்தியத்தேவன் செவிகளை இனிய கிண்கிணி நாதமா கேக்குதான். அம்மணி, நிமித்தம் பாக்குறதுக்கு உங்க முகத்தை பார்க்கலன்னா எங்கேயோ எப்பவோ பார்த்த முகம் மாதிரி இருக்கேன்னு ஞாபகப்படுத்திக்க முயற்சி பண்ணேன். தெரியும் தெரியும், நீங்க ரொம்ப மறதிக்காரர்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஞாபகப்படுத்துறேன். ஏறக்குறைய 40 நாளைக்கு முன்னாடி குடந்தை ஜோசியர் வீட்டுல முதையா பாத்தீங்க. அப்புறம் அன்னைக்கு அரசலாற்றங்கரையிலையும் பார்த்தீர். அம்மணி, நிறுத்துங்க. உங்க வார்த்தையை நான் நம்ப முடியல. 40 நாளைக்கு முன்னாடி தானே உங்களை நான் முதலா பார்த்தேன். 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்க்கலையா? 100 ஜென்மங்கள்ல 100,000 தடவை உங்களை நான் பார்க்கலையா? மலை அடிவாரத்துல பார்க்கலையா? குன்றின் உச்சியில் பார்க்கலையா? நீர் சுனையோட ஓரத்துல பார்க்கலையா? அடர்ந்த காட்டோட மத்தியில கொடும் புலியினால துரத்தப்பட்டு ஓடி வந்த உங்களை நான் காப்பாத்தலையா? வேல் எரிஞ்சு அந்த புலிய கொல்லலையா? அப்போ நான் காட்டுல வேட்டையாடி தெரிஞ்சுக்கிட்ட வேடவனா இருந்தனே. விதவிதமான வர்ண சிறகுகள் உள்ள அழகழகான கிளிகளை வலை போட்டு பிடிச்சு கொண்டு வந்து கொடுத்தேனே. நீங்க அந்த கிளிகளை என்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு போய் வானத்துல பறக்க விட்டு கலகலன்னு சிரிச்சிங்களே. ஒரு சமயம் நான் மீன் பிடிக்க வலைஞனா இருந்தேன். தூரங்கள்ல ஏரிகளிலும் ஆறுகளுக்கும் போய் வெள்ளி மீன்கள், தங்க மீன்கள், மரகத மீன்கள் எல்லாம் பிடிச்சுக்கிட்டு வந்து கொடுத்தேன். அதை நீங்க வாங்கிக்கிட்டு மறுபடியும் ஓட தண்ணீர்லயே விட்டுட்டு அவ துள்ளி நீந்தி போறத பார்த்து சந்தோஷப்பட்டீங்க. தொலைதூரங்கள்ல கடல்களுக்கு போய் கடலோட ஆழத்துல மூச்சை பிடிச்ச முழுகி முத்துக்களையும் பவழங்களையும் சேகரித்து கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தேன். நீங்க அதை கையினால் அப்படியே அளந்து பார்த்துட்டு ஊர்ல இருக்கிற சிறுவர் சிறுமிகள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களோட சின்ன சின்ன கைகள்ல அந்த முத்துக்களையும் பவளங்களையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டீங்களே. 300 வருஷங்கள் வளர்ந்த இலந்தை மரத்திலிருந்து 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை விளையும் இலந்தை கனியும் காத்திருந்து பறிச்சுட்டு வந்து உங்ககிட்ட சமர்ப்பித்தேன். நீங்க என்ன பண்ணீங்க? எங்க வளர்த்த அந்த நாகனவாய் பறவைக்கு அதை கொடுத்துட்டு அது கனியை கொத்தி கொத்தி தின்றதை பார்த்து
கழித்து சிரித்துக்கிட்டு இருந்தீங்களே, தேவலோகத்துக்கு போய் அங்க இருக்கிற மந்தார மலர்களையும் பாரிஜாத புஷ்பங்களையும் பறிச்சிட்டு வந்து உங்க முன்னாடி அப்படியே பொழிஞ்சேனே, எங்கள் கொள்ளை வேலியில பூக்கும் முல்லை மலரின் அழகுக்கும் மனத்துக்கும் இது ஈடாகுமான்னு சொல்லிட்டீங்க. தேவேந்திரன் கிட்ட இருந்து அவர் அணியிற ஒப்பில்லா ரத்னஹாரத்தை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தனே, ஒழுக்கமற்ற இந்திரன் அணிந்த மாலையை நான் கையினாலையும் தொடுவேனான்னு சொல்லிட்டீங்களே, கைலாசத்துக்கு போய் பார்வதி தேவியின் முன்னால தவங்கடந்து தேவி பாதயத்தில் அணியும் சிலம்ப வாங்கிக்கிட்டு வந்தனே, உங்க பாதங்கள்ல சூட்டிடுறதா சொன்னேன். ஐயோ, ஜெகன்மாதாவின் பொற்பாத சிலம்பு ஏன் காலில் படலாமா, என்ன அபச்சாரம், ஆகா கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னீங்க. போர்க்களத்துக்கு போய் 64 தேசங்களின் அரசர்களையும் வென்று அவங்களோட மணிமகுடங்களை எல்லாம் சேகரிச்சுட்டு வந்து உங்க முன்னாடி காணிக்க செலுத்தினேன். நீங்க அந்த மணிமகுடங்களை கால்களால உதவி தள்ளிட்டீங்க. ஐயோ, உங்கள் மெல்லிய மலர் பாதங்கள் நோகுமேன்னு நான் கவலைப்பட்டேன். இளவரசி, இதெல்லாம் உண்மையா இல்லையா? இல்லைன்னா 40 நாளைக்கு முன்னாடி முதலா உங்களை நான் பார்த்ததுதான் உண்மையா அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்றான். ஆனாலும் அவன் பேசி முடிச்சிட்டதா தெரியல. தேவி, இன்னொரு ஞாபகம் வருது. ஒரு சமயம் வெள்ளி ஓடத்துல நாம ஏறி தங்க பிடி போட்ட தந்த துடுப்புகளை பிடிச்சுக்கிட்டு வானக்கடல்ல விண்ணிலா அலைகளை தள்ளிக்கிட்டு பிரயாணம் செஞ்சோமே அப்படின்னு ஆரம்பிக்கிறான். ஐயோ, இந்த நிமித்தக்காரனுக்கு நல்லா பைத்தியம் பிடிச்சிருச்சு போல் இருக்கு. படகை திருப்பி கரைக்கு கொண்டு போக வேண்டியதுதான் அப்படிங்கிறா இளவரசி குந்தவி. இல்ல தேவி, இல்ல, கொஞ்சம் முன்னாடி இந்த ஓடைக்கரைக்கு வந்து சேரும் வரைக்கும் அறிவு தெளிவாதான் இருந்துச்சு. இல்லாட்டி இந்த பழையாறை நகருக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு நான் உபாயம் கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? மதுராந்தக தேவர்கிட்ட நிமித்தக்காரன் சொல்லி அது நம்பும்படியா செஞ்சு அரண்மனைக்கு வந்திருக்க முடியுமா? வைத்தியர் மகன் கிட்ட இருந்தா அவ்வளவு எளிதில தப்பி வந்திருக்க முடியுமா? இந்த படகுல ஏறி உங்க முகத்தை பார்த்த உடனேதான் மது உண்டவன் மாதிரி மதிமயங்கி போயிட்டேன் போங்க அப்படிங்கிறான் வந்தியத்தேவன். ஐயா, அப்படின்னா என் முகத்தை கொஞ்ச நேரம் நீங்க பார்க்க வேண்டாம். இந்த ஓடையோட தெளிஞ்ச நீரை பாருங்க, நீல வானத்தை பாருங்க, ஓடைக்கரையில வானலாவே வளர்ந்துருக்கிற மரங்களை பாருங்க, அரண்மனை மாடங்களை பாருங்க, பளிங்குக்கல் படித்துறைகளை பாருங்க, இந்த ஓடையில பூத்திருக்கிற ஆம்பல் மலர்களையும் செங்கழநீர் பூக்களையும் பாருங்க. இல்லைன்னா அந்த செவிட்டு ஓடக்காரன முகத்தையாவது கொஞ்ச நேரம் பாருங்க. அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இங்க போன காரியம் என்னாச்சு, காயா பழமா அப்படின்னு சொல்லுங்க. இளவரசர் அழைச்சிட்டு வந்தீங்களா, சௌக்கியமா இருக்கிறாரா, எங்க விட்டு வந்தீங்க, யாரிடம் விட்டுட்டு வந்தீங்கிற முதல்ல சொல்லுங்க. பிறகு இங்கிருந்து புறப்பட்டது முதல் நடந்தவை எல்லாவற்றையும் சொல்லுங்க அப்படின்னு இளவரசி கேட்கிறா. அதுக்குள்ள வந்தியத்தேவன், தேவி, தங்களிடம் ஒப்புக்கொண்டு போன காரியத்தை வெற்றிகரமா முடிக்காட்டி உங்ககிட்ட திரும்பி வந்து என் முகத்தை காட்டியிருப்பேனா? இளவரசரை இலங்கையிலிருந்து அழைச்சிட்டு வந்துட்டேன். அதற்கேற்பட்ட 1000 இடையூறுகளையும் வெற்றி கொண்டு அழைச்சிட்டு வந்துட்டேன். இளவரசர் சுகமா இருக்கிறாருன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் அவரை விட்டு பிரியும் போது அவருக்கு கடுமையான ஜுரம். ஆனா பத்திரமான கைகள்ல அவர் ஒப்படைச்சிட்டு வந்திருக்கிறேன். ஓடக்கார பெண் பூங்குழியிடமும் பூக்கார சிறுவன் சேந்தன் அமுதன் கிட்ட இளவரசரை விட்டுட்டு வந்திருக்கேன். அவங்க இளவரசரை காப்பாற்றுறதுக்காக 100,000 தடவை வேணாலும் உயிரை கொடுக்கக்கூடியவங்க. அந்த சமயத்துல தூரத்துல ஒரு பயங்கரமான குழப்பமான அநேகமாயிரம் குரல்களோட ஒருமித்த ஓலம் மாதிரி ஒரு சத்தம் வருது. சத்தம் வந்த திசையை அரசலங்குமாரியும் வந்தியத்தேவனும் ஒரு பயத்தோடையும் கவலையோடையும் திரும்பி பாக்குறாங்க. அது என்ன ஆரவாரம்? கோபம் கொண்ட ஜனத்திரளின் கூக்குரல் போல இருக்குதே. ஆமா, அப்படித்தான் தோணுது அப்படிங்கிறான் வந்தியத்தேவன். அது என்ன சத்தமா இருக்கும்? நமக்கெல்லாம் புரியுதா? ஒருவேளை இளவரசர் கடல்ல முழுகிட்டாருங்கிற செய்தியா இருக்குமோ? அது குந்தவை காதுக்கு வந்து சேர வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்தியத்தேவன் வந்து விஷயத்த சொல்லிட போறான். இளவரசர் பத்திரமா இருக்காருங்கிற விஷயத்த இது வரைக்கும் சொல்லிட்டான். இப்போ மேற்கொண்டு அந்த ஜனங்க என்ன பண்ண போறாங்க? அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரிய போகுதா? பொன்னியின் செல்வன் எப்படி ஊருக்குள்ள திரும்பி வரப்போறாரு? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்தடுத்த அத்தியாயம் வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும். செவி இன்பம்க்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். நன்றி.